போன எபிசோட்ல கயாங் அவளோட 2வது ஆசையை கேட்டா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னோட பாட்டியை நீ 20 வயசு பொண்ணா மாத்தணும். ஆனா அது இப்ப கிடையாது, 72 மணி நேரம் கழிச்சு நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்றா. அப்புறம் பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி கிட்ட கயாங் சொல்றா, இந்த மாதிரி நம்ம ஹவாய் போறோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிருங்க, இது ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்க யோகா கிளாஸ்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பேத்தி என்னை ஹவாய் கூட்டிட்டு போறா, அவ எனக்கே தெரியாம டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிட்டா, நாங்கன்னா 3 நாள்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பாட்டி சொல்றாங்க, அதை எப்படி வண்டி ரிப்பேர் பண்ற கடையை வச்சு இவ்வளவு தூரத்துக்கு அவளால பண்ண முடியும், என் வீட்டுல என்ன இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க பாட்டிங்கலாம் கயாங்கோட பாட்டியை பார்த்து பொறாமப்படுறாங்க. சரி ஓகே, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல காமிக்கிறாங்க. அந்த சேல்ஸ் உமன் அவங்க மாமியாரோட வந்திருக்கா. சேல்ஸ் உமன் பொண்ணுக்கு போன் போட்டுட்டே இருக்கா. ஆனா அந்த பொண்ணு போனே எடுக்கல. அதனால இவன் மாமியார்ட்ட சொல்றா, நான் என் பொண்ணை பாக்குறதுக்காண்டி அவ காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ போயிட்டு வா, சின்ன மருமக மத்த எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த சேல்ஸ்மேன் அவ பொண்ணோட ரூமுக்கு வந்து பாக்குறா. அவங்க இல்லவே இல்ல. போன் அடிச்சு பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் போனையும் எடுக்கிறா. எங்க இருக்க நீனு அப்படி கேட்க, நான் ரூம்ல தான் இருக்கேன். அதெல்லாம் இல்ல, நானும் ஒரு ரூம்ல தான் இருக்கேன், நீ இங்க இல்ல, நான் இங்க இதுல என்ன பார்த்தேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கையில ஒரு பிரெக்னன்சி கிட்ட வச்சுட்டு நிக்கிறா. பொண்ணு திட்டுறா, நீ எதுக்கு என் ரூமுக்குள்ள போனா, உனக்கு யார் அந்த பர்மிஷனை கொடுத்தது, நான் உன்னோட அம்மா, நான் எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, காலேஜுக்காவது ஒழுங்கா போறியா இல்லையான்னு கேட்க போலதான் அந்த பொண்ணு சொல்றா, இல்ல நான் காலேஜுக்கு இனிமே போக மாட்டேன், நான் படிக்காமையே சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லையும் இந்த பக்கம் சேல்ஸ்மேன் உட்காந்து ஓன் அழுகிறா. நான் கேஷியரா இருந்தப்ப என் பொண்ணு நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது எல்லாமே இப்ப இல்லாம போயிருச்சு அப்படின்னு அந்த சேல்ஸ்மேன் அழுதுட்டு இருக்கும் போல ஜீனி அந்த இடத்துக்கு வந்து, உன்னோட கடைசி ஆசை மிச்சம் இருக்கு, நீ நினைச்சா இப்ப கூட எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவ அதை கேட்கவே இல்லை. இல்ல நான் அதை இப்படி வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னையும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜீனி அங்க இருந்து கிளம்பி இந்த பக்கம் பார்த்தா கயாங் அவளோட வாட்ச்ல வந்து செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி அப்ப ஜீனி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துருது. என்ன கரெக்ட் டயத்துக்கு உனக்கு ஆசையை நிறைவேற்ற தெரியாதா, அதெல்லாம் எனக்கு தெரியும், இன்னும் 3 செகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கயாங்கோட 2வது ஆசையை நிறைவேத்துறா. இவ போய் அவங்க பாட்டியை எழுப்புறா. பார்த்தா அவங்க பாட்டி 20 வயசு ஒரு பொண்ணா மாறிட்டாங்க. அது ஒரு ஆச்சரியத்துல கயாங் பார்த்துட்டு இருக்கா. அவங்க பாட்டி அவ்வளோ அழகா இருக்கிறத கயாங் பார்த்துட்டு இருக்கா. அவங்க பாட்டி இருந்துட்டு, சரி ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்வலம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. பார்த்தா அவங்க கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில ஃபேஸை பார்த்துட்டு, யார் இது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மின்சியை தவிர வேற யாரும் ஃப்ரெண்டு கிடையாது, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பாட்டி உத்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஃபேஸ நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், பல வருஷம் அந்த ஃபேஸ் என் கூட இருந்திருக்கு, ஐயோ நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி எப்படி அந்த பாட்டி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணாடியில எந்திரிச்சு பாக்குறாங்க. அந்த கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு பேசிட்டு மயங்கி விழுறாங்க. கடைசியா எந்திரிச்சிட்டு, அப்ப நான் இதுக்கு மேல வந்து வயசான பாட்டியா மாற மாட்டேன்ல, இது எல்லாமே அந்த புக்ல நீ எழுதி வச்ச ஆசை தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அதேதான் அப்படின்னு சொல்லி அவங்க வேகமா பேத்தியோட ரூமுக்கு ஓடி போய் அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஈகிள காமிச்சா ஏஞ்சல் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி கயாங் அவளோட 2வது ஆசையை கேட்டுட்டா, அவங்க பாட்டியை தான் இளமையாக்க சொல்லிடு, இதுவுமே நியாயமான ஆசை தான், நீங்க ஜெயிச்சுட்டே வரீங்க அப்படின்னு சொல்லியும் இது ஒன்றும் ஜெயிச்ச மாதிரி தரல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீனியை காமிக்கிறாங்க. பார்த்தா ஜீனி புலம்பிக்கிட்டு இருக்கு, இதுவுமே அவளோட சுயநலமான ஆசை தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏஞ்சல் ஜீனியோட விளக்குக்குள்ள வந்துருச்சு. என்னோட பர்மிஷன் இல்லாம எதுக்குடா இங்க வந்த, என்ன பிரதர் ரொம்ப உட்காந்து புலம்பலா தெரியுது, கயாங் என்ன அடுத்தவளோட ஆசையும் சுயநலம் இல்லாம கேட்டாளா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் சரி, நான் ஒன்னும் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டேன், என்னோட ஆசையை வச்சு நான் 2வது 3வது ஆசையெல்லாம் எனக்கு தேவையே படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி நல்லா புலம்பு, ஆனா இந்த உலகத்துல உன்னால தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொண்டே வர முடியாது, ஏன்னா நீ எக்ஸ்பிரி ஆயிட்ட, உன்னால இந்த பூமிக்கு பாரமா தான் இருக்குது, சீக்கிரமா போயிரு இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லுது. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீ உன்னோட அறிகுறியை தூக்கிட்டு இங்க கிளம்புறியா அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த நாய் கூப்பிட்டுட்டே இருக்கு, இந்த வந்துட்டேன் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அங்க இருந்து கிளம்பிருச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த நாய் சொல்லுது, இந்த உலகத்துல நான் மனுஷனா மாறிட்டேன், பட் ஆனா என்னால வாழ முடியல, அதுக்கேத்ததை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறியோ ஜீனியே வந்து ஒரு ஐடியா கொடுக்குது நாய்க்கு. நீ வந்து ஐடியே இல்லாத ஒரு மனுஷனா மாற போற, எல்லாத்துக்கும் ஐடி கொடுக்குற ஒரு பெரிய பணக்காரனா நீ ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை இருக்கிறதுல பெரிய பணக்காரனா ஆக்கிடுது அந்த நாயை ஜீனி. அப்படியே அந்த நாய் அப்படியே இறங்கி வருது. இந்த பக்கம் 2 ஸ்கூல் பசங்க, யாரா இவங்களுக்குலாம் எங்க இருந்தா கிடைக்குது, இவங்கள மாதிரி நானும் சம்பாரிச்சு சீக்கிரமாவே இந்த மாதிரி பந்தா காட்டுறதுக்கு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாய் இந்த பக்கமா வந்து, என்னன்னா நீ இதுக்கு முன்னாடி ஒரு நாயை அந்த தெருவுல கல் எடுத்து அடிச்சிருக்கேல அப்படி சொல்லிட்டு அந்த 2 சின்ன பசங்களையும் போட்டு கடிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் கயாங்க காமிச்சா, ஏன்னா
என்னடா சத்தம் கேக்குதுன்னு பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறா. பார்த்தா அந்த பாட்டி கயாங்கோட ட்ரெஸ் எடுத்து போட்டு வெளியே சுத்த கிளம்பிட்டாங்க போல. ஐயோ இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கயாங்கும் ஓடுறான். அந்த பாட்டியை பாத்துடுறா. இவளை பார்த்தோன்னே அந்த பக்கமா ஓடுறாங்க. இவளால கூப்பிட வேற முடியல. இவங்க அப்புறம் மறுபடியும் ஓடுறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் கயாங்கிட்ட வந்து பாத்தியா எனக்கு மூச்சு வாங்கல, முதுகு வெளியில ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அப்படியே அந்த இடத்துல ஓடுறாங்க. பார்த்தா ஒரு பைக் வருது. அது அப்படியே பாட்டியம்மா ஒரு ஜம்ப் கொடுத்து நிக்கிறாங்க. அந்த வண்டிக்காரனை பார்த்து, என்ன தம்பி உனக்கு எதுவும் அடிபடலையா அப்படியா? நீயே சின்ன பொண்ணு என்ன பார்த்து தம்பின்னு சொல்றியா நீனு அப்படி சொல்லி அவ கேக்குறா. நான் சின்ன பொண்ணா ஜாலி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. ஓடுன பாட்டி என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா, அங்க இருக்கிற எல்லா கடையிலயும் போய் இருக்கிற எல்லா பொருளையும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொறுமையா உட்காந்து கயாங் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு எப்படி ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி பாட்டிக்கு நம்ம ரூல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஒன்னொன்னா சொல்றா. பொண்ணு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா, சோல்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட பழைய போனை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஊர் லாங்குவேஜ்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கா. எல்லாமே எனக்கு தெரியும் பொண்ணே, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுலே ஜி இந்த பக்கம் வந்து நைட்டுக்கு சாப்பாடு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்க வந்தேன் அப்படின்றான். வந்துட்டு ஒரு நாள் திங்கலன்னா நீ ஒன்னும் செத்துற மாட்ட அப்படின்னு சொல்லி அங்க வந்து கோச்சிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு ஜீனி. பார்த்தா அங்க வந்து வேலைக்கு ஆள் எடுப்பாங்க போல. இதுவும் எல்லாத்துக்கும் அசௌகரியமா இருக்குன்னு கை தூக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அப்படி இருக்கு சொல்லிட்டு கை தூக்குறான். பார்த்தா ஒரு முட்டைக்கோசு தோட்டத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்க இருக்க எல்லா முட்டைக்கோசையும் புடுங்கி புடுங்கி எரியுது. அப்புறம் அங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காசும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே இடத்துக்கு போய் உட்காந்துருக்கு. அப்படியே இந்த பக்கம் காமிச்சா அந்த ஜாக்கை காமிக்கிறாங்க. அந்த ஜாக் வண்டியில வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு மானை அடிச்சு போட்டான் போல. அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த சரியான சைக்கோவா இருப்பான் போல. அந்த மான் போராடிட்டு இருக்கு. அது கம்பு எடுத்துட்டு வந்து அடிக்கலான்னு பாக்குறான். நேரம் ஜீனி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. விளக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்கும் போல. அதை அவன் தேய்ச்சிட்டான். அதனால ஜீனி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அது சொல்லுது, நான் தான் ஜீனி உன்னோட 3 ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்பவே மாட்டேங்கிறான். சரி நீ உண்மையிலேயே ஜீனியா இருந்தா இந்த செத்து கிடக்குதுல்லமான்னு இதை உயிர்ப்பிக்க வை அப்படின்னு சொல்லியும் அந்த மான் சாகாம இழுத்துட்டு தானே இருக்கு. அதனால அந்த மானுக்கு உயிர் வந்துருது. ஐயோ போச்சே என்னோட முதல் ஆசையே இந்த மாதிரி மோசமா நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஜாக் கத்திக்கிட்டு இருக்கான். நீயாவது அழுத்தி சொல்லியிருக்க வேணாமா எனக்கு அப்படின்ட்டு. அப்ப ஜீனி சொல்லுது, சும்மா என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னோட 3 ஆசையை நிறைவேற்ற மட்டும் தான் நான் வந்தேன், நான் அதை விட ரொம்ப மோசமாவே நடந்துக்குவேன். அவனை போட்டு அடிக்குது. ஐயோ சரி ஓகே என்னோட 2வது ஆசையை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க போய் தேட போறான். பார்த்தா அந்த இடத்துல விளக்கு இல்ல. சரி ஓகே உன்னோட 2வது ஆசை என்ன அப்படிங்கறத நல்லா யோசிச்சு வை. நீ ஆசையை கேட்கணும்னு நினைக்கும் போல நான் அவன் கண்ணுக்கு தெரிவேன் அப்படி சொல்லி ஜீனி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருது. இவன் கோவப்பட்டு கத்துறான், நீ என்னையவே மிரட்டுறேன், அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் அந்த யூடியூபர் இருக்கான்ல அவனை காமிக்கிறாங்க. ஒய்ஃபோட சேர்ந்து லைவ் போயிட்டு இருக்கான். லெட்யூஸ் வந்து நாங்க விதைச்சு வைக்கிறோம் சொல்லி ஒய்ஃப் பேசிட்டு இருக்கான். இவன் லூசு பையன் என்ன பண்றானா, அவன் குடியும் போதில் அந்த இடத்த ஜூம் பண்றான். அது தெரிஞ்சுட்டு இப்பயோட லைவ முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டி அடிக்கிறான். எல்லாம் விளையாட்டுத்தனமா தான் பண்ணிக்கிறாங்க. இவன் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஜீனியையும் சகித்தையும் காமிச்சா, சகித் தீம் பார்க்ல வந்து இந்த பொம்மையெல்லாம் வேஷம் போட்டிருப்பாங்கல்ல அது போட்டு பேசிட்டு இருக்கு. அன்னைக்கு எஜமானி அம்மா கூட பேசிட்டு இருந்தவன் யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் இருக்கிறதுலே பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. அப்படித்தான் வந்து எஜமானி அம்மாக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவளோட பாஸ்டுக்கு போனா அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா போல. அந்த சின்ன பையனோட அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவும் கயாங்கும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் ஸ்காலர்ஷிப் பண்ணி விட்டு கொடுத்தனாலதான் என்னால வந்து இப்ப அந்த காலேஜுக்கு போக முடியுதுன்னு அவன் சொல்றான். அவர் இருந்துட்டு ஆமா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் எதுக்கு ஸ்காலர்ஷிப்ல போகணும், வேணும்னு நினைச்சேன்னா நானே அங்க போயிருவேன், எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அந்த சின்ன பையனோட அப்பா கூட பேசுறது ஜீனிக்கு பிடிக்கல போல. அவனோட பாஸ்ட்ல போய் அவன் காலையே உடைச்சு விட்டு வந்தது ஜீனி. சின்ன பையனோட அப்பா வந்து கயாங்கோட போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு பாத்துட்டு இருக்கான். அந்நேரம் தான் ஊர் தலைவர் வந்திருக்காரு சொல்லி அவனும் வெளியே வரான். கணக்கெடுப்புக்கு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட ரொம்ப திமிராவே அவன் நடந்துக்கிறான். அங்க இருக்கிற அவங்க ஃபுல்லா அடியாள் போல நிறைய பேரை வச்சிருக்கான். இந்த இடமே பாக்குறதுக்கு வினோதமா இருக்குன்னு ஊர் தலைவர் ஃபீல் பண்றாரு. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் கயாங்க காமிச்சா ஒரு சிசிடிவி கேமராவா அவங்க வீட்டை பார்த்த மாதிரிக்கு அவ செட் பண்ணிட்டு இருக்கா. ஜீனி வந்த உடனே அவ சொல்றா, நீ இந்த மாதிரி வீடியோ கேமரால தெரியுதான்னு பாத்துட்டு வான்னு சொல்ல. இதான் அவனோட 3வது ஆசையா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு 3வது ஆசை கேட்க தோன்றப்ப நானே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரா. அங்க வந்து ஜீனி போயிருது. இந்த பக்கம் பாட்டியை பார்த்தா சின்ன வயசுல கயாங்க பாத்துக்கிறதுக்காக அவங்க அம்மா கொடுத்த காசை பாட்டி எல்லா இடத்துலயும் புதைச்சு வச்சிருப்பாங்க. அதை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தோண்டி எடுத்து நம்மளோட தேவைக்கெல்லாம் அந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் கயாங்க வந்து சொல்றா, எப்பயோ எடுத்து நான் டொனேஷன் பண்ணிட்டேன், அந்த இடத்துல காசும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. வழக்கம் போல கயாங்க உட்காந்து புதன்கிழமை ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துடுறாங்க. என்ன நீ இன்னும் ஹவாய் போலையா, உன் பாட்டி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஹவாய் போல, ஆனா பாட்டியை தனியா ஹவாய்க்கு அனுப்பி வச்சுட்டேன். இது தனியா அனுப்பி வச்சியா, நீ போலன்னா ஏன்ட்டையாவது கொடுத்துருக்கலாம்ல. அப்படியே இந்த பக்கம் பாட்டியை வந்து போன்ல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா.
என்னடா இருந்துச்சுன்னு தெரியல. டக்குன்னு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கயாங் அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் காமிச்சா பாட்டியம்மா இருக்காங்கல்ல, ஒரு ஹேர் கட் பண்ற இடத்துல வெளியே நின்று எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பார்த்தா மின்ஷி தான் வந்து காப்பாத்துறா. மின்ஷிக்கு என்னன்னு தெரியல, அந்த பாட்டியை பார்த்தோன்னா ஒரு மாதிரி அட்ராக்ஷன் ஏற்படுது. இந்த பக்கம் கிளர்க்கு பொண்ணை காமிக்கிறாங்க. மேனேஜர் கூப்பிட்டு, நீ கயாங்கோட கிளாஸ்மேட் தானே, நம்மளோட பென்ஷன் ஸ்கீமை பத்தி கயாங் கிட்ட சொல்லி அவளை கண்டிப்பா அதுல போட வை அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவ அங்க சிங்க்ல கிடக்குற கப்ஸ் எல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு கிளவுஸை போட்டு கழுவ ட்ரை பண்றா. அந்நேரம் அவ கண்ணுக்கு விளக்கு தென்படுது. விளக்கு எடுத்து எவன்டா இதை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருக்கா. விளக்க தேய்ச்சோடனே ஜீனி வெளியே வந்துடுது. மறுபடியும் எப்பயும் சொல்றது தான்டா விளக்குல வாழ்ற ஜீனி, உன்னோட 3 ஆசையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவ வேமா அவளோட ஆசையை சொல்றா. உன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே வேமா பேசினதுல, ஓகே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லியும் அவங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் மொத்தமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. சரி ஓகே, அவள மாதிரி உனக்கு காசு வேணுமா? ஆஹா இல்ல இல்ல இல்ல, அவளோட காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஜீனிக்கு புரியுது. இப்ப நீ வந்து கீக்கையாங் கிட்ட காசே இல்லாம அவன் நாசமா போகணும்னு முடிவு பண்ற. சரி ஓகே, நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் நிறைவேற்றிருது ஜீனி. இது எல்லாத்தையும் கயாங் கிட்ட ஜீனி சொல்லிட்டு இருக்கு. கயாங் இப்பயாவது தெரியுதா மனுஷங்க எல்லாம் சுயநலவாதின்னு ஒத்துக்கிறியான்னு கேட்கையும் அதெல்லாம் ஓகே தான். சரி இருந்தாலும் நான் அந்த கேமை வந்து கன்டினியூ பண்ண விரும்புறேன். வேணா பாரு கயாங், இந்த இதுல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படி சொல்லியே போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் அசையாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கயாங் வந்து ஜீனியை வந்து கட்டி பிடிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீ தானே சொன்ன அன்பா பாத்துக்க சொல்லி, தோத்து போயிட்டா அன்பா பாத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சின்ன வயசுல அவளுக்கு என்ன பண்ணாங்களோ அதை ஜீனிக்கு அவ பண்றா. என் செல்ல சாத்தான் கதகதப்பா இருக்கான், என் செல்ல இப்லிஸ் கதகதப்பா இருப்பான்னு அவளை ரொம்ப பாசமா அவ தட்டி கொடுத்துட்டு இருக்கா. அது அப்படியே ஜீனிக்கு ஏதோ ஒரு ஃபீலை கொண்டு வருது. அந்த விளக்குல ஏதோ சுத்தி நிறைய லெட்டர்ஸ் தெரியுது, நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறம் கயாங் கேக்குறா, ஆமா அந்த ஹவர் கிளாஸ்ல எப்பயுமே அந்த மண்ணு கொட்டவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் ஹவர் கிளாஸ் கிடையாது, அது வந்து உன்னோட சாம்பல் தான், நீ இத்தனை வருஷம் என் கூட தான் இருக்க, என்னது சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த ஹவர் கிளாஸை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாசமா கட்டி பிடிச்சா, இப்ப தூக்கி போடுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஓரமா உட்காந்துக்கிறான். இவன் இந்த பக்கம் அந்த ஹவர் கிளாஸை தொட்டு பாக்குறா. பார்த்தா ஒரு குட்டி கை அதுல இருந்து வருது. திடீர்னு அவன் கிளாக் எல்லாம் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல போகுது. அவளுக்கு நிறைய விஷயம் பழசுல நடந்தது ஞாபகம் வருது. அந்த விளக்குக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்து சிரிச்சிருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பதான் இவளுக்கு தெரியுது உண்மை. அப்ப இது எல்லாமே கனவு கிடையாது, நிஜமா நடந்திருக்கு. ஆல்ரெடி நான் இந்த விளக்குக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றா. இந்த விளக்குக்குள்ள போன ஜென்மத்துலலாம் நீ இந்த விளக்குக்குள்ள வந்ததே கிடையாது, எனத்தையாவது வளராத அப்படின்றா. சரி என்னோட டூல்ஸ் பாக்ஸ் இங்க இருந்துச்சு, அது எங்க அப்படின்னு கேட்கவும் ஜீனி அங்க இருந்து ஓடிடுச்சு. அப்படியே கட் பண்ணி இங்க கயாங்கோட கராஜை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையனும் அந்த சின்ன பையனோட அப்பாவும் வந்திருக்காங்க. காரை நீ வந்து ஷோரூம் கொண்டு போயிடணும், இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் போட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. சரி ஓகே, என் பையன் இங்க இருக்கட்டும், நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பையன் சின்ன பையனை அங்க விட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அந்த சின்ன பையனை போய் ஓரமா உட்காரு, எனக்கு இந்த மாதிரி என்னை ஒரு ஆள் பார்த்துட்டே இருந்தா சுத்தமா பிடிக்காது. சரி போய் உட்காந்து உன் கையில இருக்க புக்கை படி அப்படின்னு சொல்றா. நான் ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி ஹிஸ்டரியில இருந்து நிறைய கேள்வி கேட்கறான் அவன். இதெல்லாம் வந்து மெக்கானிக் ரிப்பேர் ஷாப்ல வந்து கேட்கற கேள்வி கிடையாது, இதெல்லாம் கேள்வியா வேணும் அப்படின்னா நீ வேற எங்கேயாவது போய் கேளு அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகுறா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சகித் இங்க வந்து நீ கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஹீல்ஸை போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அது பின்னாடியே ஓடுறா. அவனோட ஃபேவரட் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பாட்டி ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள போய் காஃபி ஆர்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. நேரம் மின்ச்சி தான் வந்து ஹெல்ப் பண்றா. இதை கயாங் வெளியே நின்று பாக்குறா. என்ன பாக்குறேன்னு ஜீனி கேட்கையும், இல்ல என் பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனா எதுக்கு இவ்வளவு சிரிக்கிறாங்கன்னு தெரியல, இப்படின்னா போய் அவங்க மின்ஷி கூட வாழட்டும், எனக்கு கூட எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொசஸ் ஆகி போறா. ஃபீலிங்ஸே இல்லைன்றாங்க, ஆனா அந்த இடத்துல ஏன் பொசஸ் ஆகுறான்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் ஜீனி கேட்கிறான், ஆமா என் மேல பாசம் காட்டுறேன்னு சொன்னேன், அதுக்கும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப முக்கியமா போய் தொலை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறா கயாங். இந்த பக்கம் ஏஞ்சலை காமிக்கிறாங்க. ஏஞ்சல் லாக்கர்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருக்க பெயிண்டிங்கையும் நாசப்படுத்திட்டு போயிருது ஜீனி. அதை கேட்கறதுக்காக ஏஞ்சல் வருது. பார்த்தா ஜீனி அங்க இருக்கிற அந்த வீடியோ கேம் விளையாடுற இடத்துல இருக்கு. வந்துட்டு என் கூட வாடான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில்ல போய் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டு, என் பணத்தெல்லாம் எடுத்து ஒரு தெரு நாய்க்கு கொடுத்துருக்க பாத்தியா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு ஏஞ்சல் சண்டை போட ரெடி ஆயிருச்சு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியே அந்த பாட்டில் சரியா ஆட்டமா ஆடுது. கடைசி ஜீனி தான் அந்த சண்டையில ஜெயிக்குது. அப்படியே இந்த பக்கம் கயாங்க காமிக்கிறாங்க. ஜீனி எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அந்த விளக்கையே பார்த்துட்டு இருக்கா. அந்நேரம் அவளுக்கு அந்த விளக்குக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தால, அதை பத்தி யோசனை வருது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு சாகும் போதுல கெஞ்சி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லியிருக்கோம். அதுவுமே அவளுக்கு ஞாபகம் வந்து என்னதான் கேட்டிருக்கோம் அப்படி சொல்லி அவ யோசிச்சுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா.
இருக்கான். நிறைய ஏஞ்சல் வருது. கயாங்க உடனே வந்துட்டு, நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க, என் பாட்டிக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லாத, அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன், நீ வேணா விளக்குக்கு எஜமானியா இருக்கலாம், ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது அப்படின்னு ஏஞ்சல் சொல்லுது. உடனே கயாங்கிட்ட, அப்ப நான் சாக போறேன், அதுக்கப்புறம் இல்ல, அதுக்குன்னு கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்றான். அப்புறம் எதுக்குதான் நீ இப்ப வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. ஆமா, அந்த ஜீனி உன்னைய கொல்றதுக்காக துடிக்கிறான், ஆனா அவனுக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ண, சரி ஓகே அதெல்லாம் விடு, உன்னோட 3வது ஆசையை எப்படி நீ யூஸ் பண்ணணும்னு உன்னை ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றான். முன் ஜென்மத்துல நீ எப்படி செத்து போனேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஆசை இருக்குல்ல, நீ என் கூட வா, நான் அதை காமிக்கிறேன் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் பாய்.